கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு நடைபெறங்களை தலைவர் வைகோ செஞ்சிருக்கிற அவருடைய பொது வாழ்க்கையில். இப்போ என்னென்னா அவர் வயசு உங்களுக்கே தெரியும், 82 வயது. மருத்துவர்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய உடல்நலம் கருதி உங்களுக்கு தயவுசெய்து இது போன்ற உங்கள் உடலுக்கும் சரி மனதுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் உடல்நிலை பாதிக்கும் சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியும் அதுக்கு இல்லை, நான் கண்டிப்பாக நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை எல்லாம் இருக்கும்போது எனக்கு இது நான் கண்டிப்பாக நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் திண்டுக்கல் வழியாக கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் அவர் இந்த 10 நாளில் நடைபயணம் மேற்கொள்ள போகிறார். அது முக்கியமான அதோடைய நடைபயணத்துடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ஜாதி மத அந்த எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது போன்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அங்கே மேற்கொள்வதற்காகவும் இந்த நடைபயணத்தை அவர் சமத்துவ நடைபயணம்னு வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நமக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாணவரணியை சார்ந்தவர்கள், இளைஞரணியை சார்ந்தவர்கள், தொண்டர்படையை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நடைபயணத்தில் அவரோட போக போகிறாங்க. ஆர்ப்பாட்டம், அதாவது SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம்னு அதை சொல்கிறாங்க. இது என்னென்னா SIRங்கிறது ஏற்கனவே பண்ணதான், காலங்காலமாக ஒரு 20 வருஷம் இதில் இப்போ 2002 பண்ணதான், இந்தியா முழுவதும் பண்ணதான். ஆனால் அவங்க இதை நடைமுறைப்படுத்துகிற அந்த விதம் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பீகாரில் கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பல குழப்பங்கள் இருந்தது, பல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருந்தது. அதை பல வரைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உச்சநீதிமன்றமே ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதற்கு பின் என்னென்னா, இனியும் நம்முடைய நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தியை இருக்கட்டும், நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தளபதி அவருடைய பல கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் கூறவில்லை, நம்முடைய ஒன்றிய அரசும் அதற்குண்டான பதில்கள் கூறவில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்கிருச்சு. நீங்கள் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அடமழை இருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் மாவட்ட ஆட்சியம் எல்லாம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியம் பொறுத்த வரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடுமையான அவங்க வேலைபளு இருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த SIR பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிரமமான விஷயம். அதை எப்படி அவங்க ஜனவரிக்குள்ளே முடிச்சாகணும். இந்த ஒரு 1.5 மாதத்தில் முடிக்குங்கிறது கண்டிப்பாக சாத்தியப்படாது. இது யாருனே பீகாரில் இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த அவசரமாக இதை கொண்டு வரது சாத்தியப்படாது. இதில் என்னென்னா, இப்போவே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த ஃபார்ம்ஸ்கள் கூட பல குழப்பங்கள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. 2002 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோஸில், பழைய ஃபோட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ், அதெல்லாம் இதில் அதில் நிறைய இந்த சரியாக பூர்த்தி செய்யலைன்னா அவங்களுடைய வாக்காளர் பொறுத்து அவங்களுடைய அந்த வாக்குரிமை இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அதுமா குறிப்பாக என்னென்னா, சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு அச்சம் இன்றைக்கி நிலவுது. இன்றைக்கி தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, கேரளா, மேற்கு வங்காளம், பல மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக, அதிமுகவை தவிர்த்து அனைத்து இயக்கங்களும் இந்த SIRக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் எப்படி செயல்படுத்துகிறீங்க? இந்த 1.5 மாதம் வடகிழக்கு பருவமழை இருக்குது, வெள்ள பிரச்சனை, பல பிரச்சனை இருக்குது. யாருக்கும் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் பல வேலைகளில் இருக்கும்போது இந்த நேரத்தில் இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் SIRோடைய அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? இல்லை அந்த நோக்கம், உண்மையான நோக்கம் என்னது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதியான வாக்காளர்களுக்கு அவங்க வாக்குரிமையை பாதுகாப்பதும், தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதில் படிவத்தில் அந்த இதிலேருந்து எடுக்கிறதுக்கான நோக்கம் தான் SIRனு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஜனங்க மத்தியிலும் சரி, எதிர்க்கட்சிகள் மத்தியில் என்னென்னா, தகுதியான வாக்காளர்கள் அவங்க வாக்குரிமை பறிக்கிற மாதிரியும், தகுதி இல்லாத வாக்காளர் உள்புகுத்துறது மாதிரி தான் இருந்திருக்கு. அது கடந்த காலம் பீகாரில் நடந்திருக்கு, ஹரியானாவில் இது மாதிரி பல குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால் அதுதான் இங்கே இருக்கிற இயக்கங்கள், குறிப்பாக தமிழ்நாடு இருக்க அரசியல் இயக்கங்கள் நவம்பர் 11 மிகப்பெரிய ஒரு மாநிலம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. சென்னையில் எங்களுடைய தலைவர் வைகோ கலந்துக்கிறாரு, திருச்சியில் நான் அதில் கலந்துக்கிறேன். நான் சார், இது பாலியல் சம்பவங்கள் தொடர்ச்சி அதிகரிக்கு, டெய்லி குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கு. இல்லை, அதிகரிக்கிறதோட நீங்கள் இது நடந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே இது புதுசு கிடையாது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் சமுதாயத்தில் பல சீர்கேடுகளுக்கு நீங்கள்
அரசாங்கத்தையும் காவல்துறை சொல்கிறதோடு சமூகத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த பாலியல் பலாத்காரம் ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதுக்குன்னு சார்ந்த அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் 3 பேர் அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது காவல்துறை பொறுத்த வரைக்கும் இதை இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்க விடாமல் இதை தடுக்கணுங்கிறத என்னுடைய ஒரு இது. அதே நேரத்தில் இந்த போதை கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இன்றைக்கி பரவிட்டு இருக்குது. இந்த போதை கலாச்சாரம் எதனால் பரவுது? வெளிநாடுகள்லேருந்து வர அந்த போதைப் பொருட்கள் இன்றைக்கி கிராமங்கள் வரை கிடைக்கிறதுக்கு இருக்குது. இது நீங்கள் தமிழ்நாடு அரசு மாத்திரம் கிடையாது, ஒன்றிய அரசு இதில் முக்கியமான இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்து நாடு முழுவதும் பராமல் இருக்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அவருடைய முதலமைச்சர் இதை கண்டிச்சிருக்கிறார். காவல்துறையும் பொறுத்த வரைக்கும் அதை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டு இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய